உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னதானா? அங்க கீழே மெயின் ஷோ ஓடிட்டு இருக்கு. இங்க என்ன ரெண்டு பேரும் குறும்படம் ஓடிட்டு இருக்கீங்க? குறும்படமா இல்ல குறும்பு படமா? நீ எதுக்கு இங்க வந்த? நிச்சயதார்த்தம் கீழே நடக்குது. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? நாங்க எதுக்கு வந்தா உனக்கு என்ன? நீ முதல்ல போ. நீ சொன்னா நான் போயிடணுமா? ரெண்டு பேரும் உச்சி வெயில வந்து நின்னு கடலை போடுறீங்க பாத்தீங்களா? ஆமா, ஓரம் போட்டு மண்ணுல கடலை விதைக்க வந்தோம். பாரு, இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்காம போடா. போலன்னா என்ன பண்ணுவ? ஹலோ, இப்ப எதுக்கு பாஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதான் பாஸ் என் வேலையே. என்ன நீங்க? டேய், இப்ப நீ வாங்க போற பாரு. அப்படியா? கூடு வாங்கிப்போ. கதிர், வெறுப்பேத்தாத. ஏன் தான் நான் டென்ஷன் ஆகுற? உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, மாமா செஞ்சு தரேன். ஹலோ, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் அத்தை பொண்ணுகிட்ட மாமாங்கிற முறையில பேசுறேன் பாஸ். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இவன் ஒரு காமெடி பீஸ். சும்மா வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். பாஸ், இந்த வீட்ல நடக்கிற கல்யாணம் என்கேஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப ரிஸ்கான ஒண்ணு. எப்ப என்ன ட்விஸ்ட் வேணாலும் நடக்கலாம். திடீர்னு ஆளைய மாத்திடுவானுங்க. ஏன், நான் கூட நாளைக்கு தனவுக்கு மாப்பிள்ளை ஆகலாம். டேய் பைத்தியம், அப்படியே வாயிலே குத்துவேன். ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் தான் நான் கோவப்படுறேன்? ஓ, நம்ம விஷயம் சாருக்கு எதுவும் தெரியாதா? என்ன விஷயம்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் ஒரு லூசு. ஏதாவது ஒண்ணு உளறிக்கிட்டே இருப்பான். நீங்க எதுவும் நினைக்காதீங்க. ஆனா பாஸ், உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா எங்க இருந்தா பிடிபட மாட்டேங்குது. டேய், சும்மா ஏதாவது பொய் சொல்லிட்டு சுத்தாத. ஏதாவது பேசி அவரை டென்ஷன் ஆக்கலான்னு பாக்குறியா? தனா, கீழே தேடுவாங்க, நான் வரேன். ஐயோ, என்ன உன் மாப்பிள்ள இப்படி தலை தெறிக்க ஓடுறாரு? கதிர், நீ பண்றதெல்லாம் சரியே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாயா மாயான்னு சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப என்ன? அதான் அந்த பறவைய சீனு தூக்கிட்டு போயிட்டானே, அதான் உன் பக்கம் வண்டியை விட்டேன். பாத்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துற போற. உனக்கெல்லாம் நான் கிடைக்கவே மாட்டேன். எனக்கு என்னமோ நீ என்னதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப கரெக்ட். மொட்டை அடிச்சிட்டு சீக்கிரம் போய் டாக்டர் பாரு. தனா, நீ வேணா பாரு, நான் உன்னோட கல்யாணத்துல ஒரு விளையாட்டு ஆட போறேன். உன்னால நிம்மதியா தூங்க கூட முடியாம போகுது. அப்பா கிட்ட சொல்லிடுவேன் பாரு. சும்மா சொன்னேன், பயந்துடாத. அந்த பயம் இருக்கட்டும். பத்திரிக்கை வாசிடலாம் ஐயா? வாசிங்க. நிகழும் குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சுப முகூர்த்த நாளன்று திரு மணிவண்ணன் திருமதி பத்மா அவர்கள் தம்பதியரின் புத்திரன் ஸ்ரீனி என்கின்ற ஸ்ரீனிவாசனுக்கும் திரு கிஷோர் தெய்வ திருமதி சந்தியா தம்பதியினரின் புத்திரியுமான திருநிறை செல்வி மாயாவதிக்கும் பெரியோர்களால் நிச்சயித்து திருமணம் செய்யப்படுகிறது. வாயோர்வ அபமாயாதனம் ஆயதனவான் பவதி யோ வாயோராயதனவான் வயதா ஆயதனவான் பவதி. ரெண்டு பேரும் எழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. யோ பாமாயதானம் வேதா ஆயதனவான் பவதி ஆஷோ வை தபநாமாவஷ்யதானம்
आयतनवान् भवति यो मुष्यत पातः आयतनवान् वेद आयतनवान् भवति இந்த மாலையை எடுத்துக்கோங்க ஆவோ வா முஷ்யதனம் ஆயதனம் ஆயதனவான் பவதி நீங்க மாப்பிள்ளை கழுத்துல மாலையை போடுங்க ஓம் யோபம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜவான் புஷ்பமான் பவதி சந்திரமா வா ஆபம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜவான் புஷ்பமான் பவதி யா ஏவம் வேதா யோம் பமயாத்மான் ஞாம் வேதா ஆயதனவான் பவதி வாயுர்வ அபமாயாதனம் ஆயதனவான் பவதி யோ வாயோராயதனவான் வேதா நீங்க பொண்ணு கழுத்துல மாலையை போடுங்க ஓம் யோம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜவான் புஷ்பமான் பவதி சந்திரமா வா ஆபம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜவான் புஷ்பமான் பவதி யா ஏவம் வேதா யோம் அமயாத்மான் ஞாம் வேதா ஆயதனவான் பவதி எப்படியோ பத்திரிக்கை படிச்சு முடிச்சாச்சு. சீனுவும் அமைதியா இருக்கான். எங்க அவன் பேச்ச கேட்டு வராம போயிடுவானோன்னு பார்த்தேன். அவன் ஏன் புள்ளடி? பவதி தங்கச்சி, இந்த நிச்சயம் நடக்காம ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கலாமோ? நம்மளால எந்த பிரச்சனையும் உருவாக்க வேண்டாம். பிரச்சனை வர மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சா அதை பெருசு பண்ணலாமான்னு பாக்குறேன். பார்க்கலாம். என்ன தானா ஆ? அடுத்து நம்ம கல்யாண பத்திரிக்கையை வாசிக்க சொல்லிடலாமா? டேய் இப்படிலாம் விளையாடிட்டு இருக்காத. கார்த்திக் சார் முன்னாடி வர நீ அப்படி பேசிட்ட. அவர் முகமே ரொம்ப மாறிடுச்சு. ஆனா இந்த மூஞ்சியை எங்கேயோ பார்த்திருக்கேன் தானா, ஏய். எங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இப்படி சும்மா ஏதாவது சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்க்காத. பேசாம கொஞ்சம் இரண்டா. தம்பி ஆ? மோதிரம் மாத்திரலாங்களா? தாராளமா மாத்திக்கோங்க. சரி சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.